ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ நந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது, மேசராசியில் கோடிக்கணக்கான. ஆனால் அவங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும், வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் பலன்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போகிற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ மேசம் முதல் நம்ம மீன வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போகிறோம். கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். இப்போ கன்னிராசி, காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி நேர்களே, உங்களுக்கான இந்த 6வது மாதம் என்று சொல்லக்கூடிய ஜூன் மாத பலன்கள். 6வது மாதம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு வெற்றிக்கான கிரகங்கள் அமைஞ்சு போச்சு. வெற்றிக்கான கிரகம். ஆனால் நிறைய போராட்டங்கள், நிறைய வேதனைகளை சந்திச்சிருக்கீங்க. நிறைய பிரச்சனைகள், கணவன் பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், நண்பர்களால் சோதனை, எல்லாமே யாரால என்னென்ன துன்பங்களோ அத்தனை துன்பங்கள் நீங்க போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை 4ஆம் இடம் மனசு, இருதயம், அதெல்லாம் அதில் என்னென்னலாம் தோல்வி அடைஞ்சு அதெல்லாம் வெற்றியை பெறக்கூடிய இடத்துல 11ஆம் வெற்றி ஸ்தானம், அதுக்கு பேர். அந்த இடத்துல குரு உட்கார்ந்துருக்கார், இப்போ பயிற்சி ஆயிட்டார் அதில். சரிங்களா? அடுத்து இப்போ உங்களுக்கு இந்த ராகு இருக்கக்கூடிய இடம் கன்னிக்கு 6ஆம் இடம். ராகு இருப்பதனால் பல பிரச்சனைகள், அதாவது சுகாதார பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த பிரச்சனைகள் கொடுத்தாலும் அடுத்து அதுவே வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துரும். போட்டி ஸ்தானம் அதுக்கு பேர். சரிங்களா? சப்தமஸ்தானம் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தாலும் இதனால என்னென்ன இருவருக்கும் உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் இருந்தால் கொஞ்சம் பிரிஞ்சு, அதாவது உத்தியோக ரீதியாக கொஞ்சம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். கன்னி ராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா
7ஆம் இடத்துல சனிபானம் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை என்றாலும் ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும், நல்ல உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்கும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில் என்று கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அடுத்து உங்களுக்கு 8ஆம் இடம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கு. திடீர் பூமி யோகத்தை கொடுக்குற இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு கன்னிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த பதவி வெளியூரில் வெளி மாநிலத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். உயர்ந்த பதவி வெளியூர் வெளி மாநிலத்தில் உயர்ந்த பதவி நிச்சயமாக கிடைக்கும். அது டிரான்ஸ்ஃபர் என்ற உயர்ந்த பதவி கொடுத்து டிரான்ஸ்ஃபராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமானம் முன்னேற்றம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும். சொந்த தொழில் வியாபாரம் இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி பிரமாதமாக இருக்கும். ஹை லெவலில் முன்னுக்கு வரலாம். ஷேர் மார்க்கெட்டில் அற்புதமாக சம்பாதிக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் அற்புதமாக செய்யலாம். புரிஞ்சுன்னா? உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கைக்கு அதாவது ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் 20 பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்து புத்திர பாக்கியம், உங்கள் பிள்ளைங்க வந்து கன்னிராசி பிள்ளைங்க வந்து அருமையாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து நல்ல ஏன்னா நாளுக்குரிய உயர்கல்விக்குரிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிற சிறந்த கல்வி, உயர்ந்த கல்வியில் சாதனை புரிவார்கள், வெற்றி அடைவார்கள். ஏன்னா குரு வந்து கல்விக்குரியவர் அவரே தான், குழந்தைகளுக்குரியது அவரே தான். அப்போ குழந்தைகள் கல்வியை மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய நிலையில் இந்த கன்னிராசிக்கு அமைந்து விடுகிறது. கன்னிராசி குழந்தைகளும் மிகப்பெரிய பதவி அடைவார்கள், பெரிய பதவி அடைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். சரிங்களா? ஆக அரசியல் சார்ந்தவர்களுக்கு அரசியல் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல பதவியை கொடுக்கும். அரசியல் இருப்பவர்கள் நல்ல பதவியை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இந்த ஜூன் மாதம் என்பது ஒரு சிறப்பான ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது, வெற்றி மாதமாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இது வந்து பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்புக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியமாக வெற்றி அடையலாம். அதுக்காக ஆனால் உங்களுடைய சுய ஜாதத்தை உங்களுடைய சொந்த ஜாதத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விளக்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கீழே நம்பர் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட உங்கள் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டது. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பது எனது வாதம், எனது உறுதி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி, வணக்கம்.